பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஊழியத்திற்காகவும் கர்த்தருடைய காரியங்களுக்காகவும் எல்லாத்துக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கிறிஸ்மஸ் நாட்கள் நல்ல மகிழ்ச்சியோடு அதை கொண்டாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 51 அதிகாரம் 2 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பாருங்கள், நிறைய நேரத்தில் நான் ஒண்டியாக இருக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை, எந்த ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இல்லை. யாருமே எனக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. நான் தனியாக கஷ்டப்படுறேனே, நான் ஒண்டியாக பாடுபடுறேனே, நான் ஒண்டியாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, நான் ஒண்டியாக கஷ்டப்படுறேனே, எனக்கு எதுவுமே சப்போர்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். பாருங்கள், பைபிளில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் கூட ஒண்டியாக தான் இருந்தாருங்க. அவர் தனிமையாக இருந்த பொழுது தான் கர்த்தர் அவனை அழைத்தார். வசனம் அதுதான் சொல்லுகிறது. கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். தனிமையானவர்களை கர்த்தர் அழைக்கிறவர். பாருங்கள், அவர் தனிமையாக இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், அவரை ஆசீர்வதித்தார், அவரை பெருக பண்ணினார். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை இப்படி இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை அழைப்பார். உங்களை பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் அவர்தானே. அவர் உங்களை அழைப்பார். நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து சகல சம்பூரணத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். 2வது உங்களை பெருக பண்ணுவார். 1 அழைப்பு, 2வது ஆசீர்வாதம், 3வது பெருக்கம். இது 3ஐயும் கர்த்தர் தருவார். உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கெங்க எனக்கு குழந்தையே இல்லைங்கன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. ஆபிரகாமை தனிமையாக இருக்கும் பொழுது அவரை அழைத்து அவரை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணினார். உங்களையும் நிச்சயமாக அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஒரு பெரிய பெருக்கத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போய் உங்களை மேன்மைப்படுத்துவார். தைரியமாக இருங்க, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, நல்லா பாடுங்க, துதிங்க, தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனம் அதுதான் சொல்லுகிறது. நாம் யாரையோ பார்க்குறோம். அவங்கள பாருங்கள், இவங்கள பாருங்கள், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் நீங்கள் பைபிளை பாருங்கள், நிறைய பேர் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி பெருக பண்ணியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரே பேரான குமாரனாக அவர் அந்த பூமியில் வெளிப்பட்டார். அவரை கூட பிதாவாகிய தேவன் கனப்படுத்தி அவரை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணி அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அதே வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலையிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுங்க. எங்கள் வாழ்க்கையில் உடைய சித்தம் நிறைவேறட்டும், உடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்து எங்களை கனப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ரகாலாமா தியாந்தரபா. கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்துக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மூடி மறைங்க. பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எஸ், நான் உன்னை திக்கற்றவனாய் விட்டேன், உன்னிடத்தில் நான் வருவேன், கர்த்தர் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். அப்படி ஆசீர்வதித்து விடுவீங்க. உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்த உங்கள் நாமத்தை மிகப்படுத்திக் கொள்ளும். அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். ஆமென்.